லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்ப்பது என்னன்னா, பொதுவாக ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்த வீடியோ சொல்லியிருந்தோம். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் ஆகாதவர், அதே மாதிரி கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் சுத்தமாக ஆகாதவர்கள் 3-8 கூடையவராக வந்துடுவாங்க. ஏற்கனவே புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அந்த லக்னாதிபதி புதனாகி அவருக்கு 3-8 வேற வர்றாரு. அதாவது புதனுக்கு ஆகாதவங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அவர் அதே சமயம் இந்த லக்னத்திற்கு கெட்ட ஸ்தானங்களான 3-8 கூடையவராகவும் வந்துடுறாரு. இதுதாங்க இதுல பெரிய பிரச்சனையே. அதனால கன்னி லக்னம் அப்படின்னாலே செவ்வாய் திசையே, செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்துக்கே இங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசுற மாதிரி தான் வரும். அப்படி இருக்க செவ்வாய் எப்படி எப்படி இருந்தா நல்லது, அதே சமயம் திருமண வாழ்க்கையில என்ன பிரச்சனையை பண்ணுது அப்படிங்கிறதையும், அதே சமயம் எப்படி பண்ணாம இருக்குது அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்னத்திற்கு 3-8 கூடையவராய் அந்த செவ்வாய் திசை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனை கொடுக்கும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கொண்டு போய் கல்யாணம் ஆகியிருந்தா அவங்கள பிரிக்குது. எப்படி பிரிக்குது அப்படின்னா, இந்த செவ்வாய் திசை வந்தது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த செவ்வாயை சனியோ ராகுவோ பார்வை, அதாவது சனியின் பார்வை, சனியின் சேர்க்கை, ராகுவின் இணைவு, இந்த மாதிரி வந்துட்டா அந்த செவ்வாய் திசை இந்த 7 வருஷங்க பாடா படுத்திடுது. அதே சமயம் அந்த செவ்வாய் லக்னத்திற்கு 12ல இருந்துட்டார். கன்னி லக்னத்திற்கு சூப்பரான ஒரு வீடு அப்படின்னு கேட்டா செவ்வாய்க்கும் அந்த லக்னத்திற்குமே ஒரு சூப்பரான ஒரு வீடு எது இருக்கு அப்படின்னா சிம்மம் தாங்க. சிம்மத்துல செவ்வாய் இருந்தா செம்ம யோகங்க. 12 செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியா அவங்களோட சுக்கிரனும் புதனும் சேர்ந்துட்டாங்க. இல்லைன்னா வேற வீட்டுல 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடைஞ்சிருக்காங்க. அந்த செவ்வாய் கூட சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்க செவ்வாய் திசை திருமணத்திற்கு பிறகு வருது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தொழில் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு செல்வம் சேருங்க. அதுக்கு அடுத்தபடியா குடும்பத்துல பெரிய பாதிப்பு வராது. இப்படி இல்லைங்க, எனக்கு 8ல உட்காந்துருக்காரு, 7ல உட்காந்துருக்காரு, 5ல உட்காந்துருக்காரு. 5ல செவ்வாய் உச்சமடைகிறதுனால பெரிய யோகம் கிடையாதுங்க. கண்ணில அது பெரிய யோகத்தை கொடுக்கறது இல்லை. அதாவது பொருளாதாரத்தை கொடுத்து கெட்ட வழிக்கு கொண்டு போகும். அப்படியே பாசிட்டிவா போற மாதிரி போய் நெகட்டிவ் போகும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, செவ்வாய் திசையில நான் அப்படி இருந்தேன், நான் கடைசியில கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அளவுல இழந்துருப்பார். பெரிய அளவுல கொடுத்து கெடுத்துரும், கெட்ட பழக்கங்கள் கொண்டு வரும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய எல்லா யோகம் தாங்க. கன்னி லக்னத்திற்கு 3ல் விருச்சிகத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகம். அவர்களுக்கு வேணுங்கிற நகைகள், வேணுங்கிற தங்கத்திலே புரளுவாங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் விருச்சிகத்துல இருந்து குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த திசையும் வரணுங்க. ஆனா நிறைய பேருக்கு அது வராது. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சீக்கிரம் வராது. அந்த யாருக்கு அந்த கிஃப்ட் இருக்கோ அவங்களுக்கு தான். எனக்கு 8ல ஆட்சியா இருக்காரு, ஆயில கெடுத்துருவார். இதுதான் அதுல பிரச்சனை. அதே சமயம் செவ்வாய் திசை வராம இருப்பது நல்லது அப்படிங்கிறது இதுக்காகத்தான் சொல்றது. அதே சமயம் இந்த செவ்வாய் கெட்ட கெட்ட கிரகங்களால பார்க்கப்பட்டு, அதே சமயம் அந்த திசையும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்து, 2ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்து, லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு யாருங்க சந்திரனும் குருவும் கெட்டு போயிருந்து இந்த செவ்வாய் திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா டைவர்ஸ் ஆகும். இதுதாங்க வித்தியாசம். சரி, என்னதாங்க பண்றது? அது அவங்கவுங்க கர்மம், வாங்கி வந்த வரம். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்னி லக்னமா இருந்து செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதாங்க கிஃப்ட். ஆனா அதுக்காக சும்மா விடாது. இந்த 7 வருஷமும் படிப்புல பிரச்சனை பண்ணும், மன நிம்மதி இருக்காது, எல்லா பிரச்சனையும் கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசை கண்டிப்பா பண்ணும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றது நல்லது தானே. கல்யாணத்துக்கு பின்னாடி பண்ணாலும் கோர்ட் வரைக்கும் போகும். அதனால நீங்க பாருங்க, ஜாதகத்துல எந்த அளவுல நிக்கிறாரு செவ்வாய் அப்படிங்கிறத பாருங்க. செவ்வாயை பொறுத்த மட்டும் சுபக்கிரகங்களுடைய பார்வையை வாங்கிட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். குடும்ப பிரச்சனைகளாக இல்லாமல் அலைச்சல், பொருளாதார பிரச்சனைகள், முன்ன பின்ன கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி கொண்டு இருக்கும். அதே சமயம் இந்த செவ்வாய் திசை முடியும் போது எல்லாமே சாப்பிடும். அதை பத்தி வேப்ப வேண்டியது. ஆனா உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? நீங்க திருமணம் ஆனவரா? உங்களுக்கு செவ்வாய் திசை எப்படி வருது? அந்த செவ்வாயை சனி பார்க்கிறாரா? ராகு இணைஞ்சிருக்காரா? எந்த வீட்டுல இருக்கிறாரா? 10, 12 இல்லாம வேற வீட்டுல இருக்கிறாரா? 3, 10, 12 இல்லாம வேற வீட்டுல இருக்கிறாரா?
அப்படின்னு பாருங்க. இல்லை திருமணம் ஆகாதவர்களா இருந்தால் அவங்களுக்கு திசை வந்தால் ரொம்ப நல்லது. நீங்க எதை செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எப்படி கன்னி லக்னமாக இருந்தா இருக்குது, அந்த செவ்வாய் திசை வருதா வரலையா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில செவ்வாய் திசையே வராது. ஏன் கேட்டால் அவங்க பிறந்ததே ராகு திசையில பிறந்திருப்பாங்க. நம்ம இந்த செவ்வாய் திசையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதையும் நீங்க மெயினா நோட் பண்ணிக்கணும். எனக்கு கன்னி லக்னம் தானேங்க, ஐயோ செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காருங்கம்மோ 7ல உட்காந்துருக்காரு 8ல, எங்கே உட்காந்துருந்தா என்ன, உங்களுக்கு அந்த திசையே வராது. இதையும் நம்ம நோட் பண்ணணும். ஒரு சிலர் உடனே இதை பார்த்துட்டு செவ்வாய் இங்கே உட்காந்துருக்குங்க, நம்மளுக்கு எவ்வளவு கெடுதல் வந்துடும். உங்களுக்கு திசை வந்தா தான் பத்தி யோசிக்கணும். திசை வரலைன்னா அந்த வீட்டினுடைய காரகத்துவப்படி கெடுதல் வரும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த செவ்வாயினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க கன்னி லக்னம் ராகு திசையில பிறந்திருக்காங்க. ராகு திசையில எப்படி பிறப்பாங்க, சதயம் திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்திருக்காங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு ராகு திசையே செவ்வாய் திசையே வராது. அவங்களுக்கு 113 வயசுல தானே வரணும். அதனால அதை பத்தி அவங்க கவலை வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, எனக்கு அடுத்து ராகு திசை செவ்வாய் திசை வருதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல என்ன குழப்பம் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அது எந்த அளவுக்கு தெளிவு பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்றேன். ஓகே, தேங்க்ஸ்.